திருமணமானவங்க ஆக போறவங்க சுகர் அண்ட் வயதுகத்தால இல்லற வாழ்க்கையில நிம்மதி இழந்தவங்க குழந்தையின்மை இது எல்லாத்துக்குமே சேர்த்த ஒரே தீர்வுன்னு பாத்தீங்கன்னா மா நேச்சுரல்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் மென் வெல்னஸ். உலகத்திலேயே முறையா 26 வகையான இயற்கை மூலிகைகளால நம்ம தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஒரு பவுடர் ஃபார்மட்லான ப்ராடக்ட் தான் இது. தமிழகம் உட்பட 13 நாடுகள்ல கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. 1 லட்சத்துக்கும் அதிகமான ஹாப்பி ஃபேமிலிஸ் அண்ட் ஆயிரக்கணக்கான தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராடக்ட்டை வாங்கி பயன்படுத்தின வாடிக்கையாளர்களே பல பேரும் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸா மாறி இருக்காங்க. இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் ப்ராடக்டான இதை பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க நம்பர்ஸ்க்கு டயல் பண்ணுங்க. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். கல்கத்தா ஆர்ஜி கேர் இன்சிடென்ட் இருக்குல்ல, கொடூர அனர்த்தம். இது சார்ந்த அடுத்த கட்ட அப்டேட்ஸ் தான் முழுக்க பார்க்க போகிறோம். ஆனால் இந்த முறை கிடைச்சிருக்க தகவல்கள் ஒன்றும் நாம் இதெல்லாம் நடக்குமா நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க. அப்போ ஏற்பட்ட தகவல்கள், அதுவும் சந்தீப்பை பற்றி ஒரு தகவல் வெளியாக இருக்குது பாருங்க. 2017 இந்த மனுஷன் இவ்வளோ மோசமாக அப்படின்னு நம்மளாம் புருவங்களை உயர்த்துற மாதிரி தான் அந்த தகவல். அது உண்மையான இப்போ வெரிஃபை பண்ணுற வேலை வேறு போய்கிட்டு இருக்கு. எல்லாத்தை பற்றியும் பார்க்க போகிறோம். பிரசிடென்சி கரெக்ஷனல் ஹோம் இருக்குல்ல, இங்கே தான் சஞ்சய் ராய், அது அந்த கேஸில் அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொல்லப்பட்ட வழக்கில் மெயின் அக்யூஸ்டாக இருக்கால, அவனை அரெஸ்ட் பண்ணி இங்கே தான் வச்சுருக்காங்க இந்த கஸ்டடியில். இவன்கிட்ட டென்டல் இம்ப்ரெஷனை எடுத்திருக்காங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க, அந்த கொல்லப்பட்ட பெண் இருக்காங்களே அவங்களோட பிரேதத்தில் கடித்த தடம் இருந்திருக்கான், பற்கள் பதிஞ்சிருக்கான். அவ்வளோ வெறியில் அவனை வேலையை பார்த்துருக்கான். அது சஞ்சய்னு தான் கிட்டத்தட்ட எல்லாம் நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இவனை தாண்டி வேறு யாருனா இருக்கானுன்றது தான் பெரிய கேள்வியே. ஸோ இந்த தடம் இருக்குல்ல, இதை மேட்ச் பண்ணுறதுக்காக இவங்கிட்ட இருந்து டென்டல் இம்ப்ரெஷனை இப்போ டேக் பண்ணியிருக்காங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணோட உடம்புல இருந்த தடம் இருக்குல்ல, அதோடு இவனோட டென்டல் இம்ப்ரெஷனை மேட்ச் பண்ணுவாங்க. ஒருவேளை 100% வரைக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேள்வியே இல்லை, இவன் தான் அந்த கொலையை பண்ணியிருப்பான்னு ஒரு சாலிடான எவிடன்ஸ் கிடச்சிரும். ஸோ இப்போ இதை நோக்கி தான் இப்போ இந்த வழக்கை நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை தேசிய ஊடகங்களுக்கு சிபிஐ விசாரணை அதிகாரிகள் தரப்பிலிருந்து ஒரு ஆஃபீஸர் ரிவீல் பண்ணியிருக்கார் போல இருக்கு. ஓகே, அடுத்தபடியாக கபிதா சர்க்கார் அவர்கள் உள்ளார பேசிட்டு இருந்தாலும் சஞ்சய் ராய் அவனுக்கு எப்படியாவது மரண தண்டனை கிடைக்க கூடாதுன்றதுக்காக வாதாடிக்கிட்டு இருக்க அவனோட தரப்பு லாயர். இவங்க என்னென்னலாம் இப்போ சொல்லியிருக்காங்க தெரியுமா? கபிதா, பிரேத பரிசோதனை இருக்குல்ல, அந்த பொண்ணோட பிரேதம் சார்ந்து நடந்த அந்த பிரேத பரிசோதனை, இதில் எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்குங்க. ஏன்னா எதுக்காக அவ்வளோ அவசரமாக அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணி முடிக்கணும்? அந்த டைமில் டாக்டர்ஸ் ரெடியாக கூட கிடையாது அந்த போஸ்ட்மார்ட்டத்தை பண்ணுறதுக்காக. இருந்தாலும் ப்ரெஷர் கொடுத்து அந்த டாக்டர்ஸை பண்ண வச்சுருக்காங்க. இது எதுக்காக நடந்திருக்கு? ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, இந்த டாக்டர்ஸில் சில பேரும் சரி, அவங்க எதையோ மறைக்கிறாங்க, அவங்க ஏதோ ஒரு தரப்பை காப்பாற்ற முயற்சி பண்ணுறாங்களோன்ற சந்தேகம் எங்களுக்கு ரொம்ப வலுவாக எழுந்திருக்கு. இந்த கேஸில் இது வரைக்கும் சஞ்சயை மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சந்தேக நபர்கள்னு வேற யாரையும் போலீஸாரும் சரி சிபிஐயும் சரி அரெஸ்டே பண்ணல இந்த பொண்ணை கொன்ன வழக்கில். அப்படின்னா இதெல்லாம் ஏதோ ஏற்கனவே செஞ்சு வச்ச முடிவுகள் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணப்பட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இதை சார்ந்து நீதிபதி கவனத்துக்கு கண்டிப்பாக நான் கொண்டு செல்வேன்னு கபிதா சர்க்கார் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க, ஒரு குண்டை போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஸ்வாப் அண்ட் பாடி ஃப்ளூயிட் இருக்குல்ல, அதாவது அந்த கொல்லப்பட்ட பெண்ணோட பிரேத பரிசோதனை முடிவில் அவங்க உடம்புல சில பாடி ஃப்ளூயிடை வெளியே எடுத்திருந்தாங்க, அப்புறம் சில ஸ்வாபையும் எடுத்திருந்தாங்க. இது எல்லாத்தையும் ஆஸ் பர் ரூல் படி 4 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ப்ரிசர்வ் பண்ணுமா. இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணப்படுதான்ற டவுட் எனக்கு நிறைய இருக்குன்னு கபிதா சர்க்கார் சொல்கிறாங்க. ஏன்னா இப்படி மட்டும் 4 டிகிரி செல்சியஸில் இது ப்ரிசர்வ் பண்ணப்படலைன்னா இது கண்டாமினேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த சாம்பிள்ஸ்லாம். ஸோ இது ஒன்றே போதுங்க, யாரோ ஒருத்தர் சம்மந்தப்பட்ட வழக்கில் என்னோட கட்சிக்காரர் இந்த சஞ்சய் ராய் இருக்கார்ல, அவர் தான் குற்றவாளின்னு கோர்ட்டு சொல்கிறதுக்கு. ஸோ இந்த கண்டாமினேட்டட் ப்ராசஸ் நடந்துருந்துச்சுன்னா இது ரொம்ப எங்களுக்கு பாதகமாக அமைஞ்சிடும்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது கபிதா சர்க்கார் சொல்கிற வார்த்தைகள் ஒன்று நம்ம கேட்குறப்ப சஞ்சய் ராய் ரொம்ப அப்பாவி போல இருக்கு, அவனுக்கு இதில் சம்மந்தமே இல்லை போல இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. ஆனால் சஞ்சய் ராய் தரப்புலேருந்து முதல்ல வெளியான தகவல் குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னு. ஆனால் கபிதா சர்க்கார் மரண தண்டனைக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்க ஒரு லாயர். அதனால் என்னவோ அவங்க இந்த கேஸில் எப்படியாவது சஞ்சய்க்கு மரண தண்டனை கிடைக்கக்கூடாதுன்றதுக்காக இவ்வளோ விஷயம் சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, இந்த சிபிஐயில் இன்னொரு டீமுங்க, ஒரு டீம் அவங்க ஃபார்ம் பண்ணி 4 ஜூனியர் டாக்டர்ஸ் கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. சஞ்சய் ராய் கிட்ட போயிட்டு இருக்க விசாரணை வேறு, அது ஒரு தனி சிபிஐ டீமு. இன்னொரு பக்கம் அந்த 4 ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட தனியாக ஒரு சிபிஐ டீம் விசாரணை பண்ணுறாங்க. இன்னொரு சிபிஐ டீம் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 மிக முக்கியமான ஆஃபீஸர்ஸ் கிட்ட விசாரிச்சிருக்காங்க, இன்டராகேட் பண்ணி முடிச்சிட்டாங்க அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட. அதில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா அபிஷேக் குப்தா, இவர் தான் கல்கட்டா போலீஸோட டிசி நார்த்தில். ரெண்டாவதா விதித் ராஜ் புந்தேஷ்,
இவர் டிப்யூட்டி கமிஷனர் ஆஃப் த டிடெக்டிவ் டிபார்ட்மெண்ட், டிடி ஸ்பெஷல் பிரான்ச்சுன்னு சொல்லுவாங்க. அதை சேர்ந்து இவர்கிட்டையும் விசாரணை பண்ணிட்டாங்க. ஸோ டாக்டர்ஸ் கிட்ட ஒரு பக்கம் விசாரணை போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பெரிய பெரிய தலைகளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. கவரப் நடந்திருக்கா இல்லையான்ற பெரிய சந்தேகம் சிபிஐக்கு ஆழமாக இருக்குன்றது இதை விட எப்படிங்க ப்ரூவ் பண்ண முடியும்? அவங்களுக்கு அவ்வளோ தூரம் ஆழமான சந்தேகம் இருக்குது. இதுக்காக தான் சார்ஜ் ஷீட் ஃபைலிங் இருக்குல்ல, அது தள்ளி போயிட்டு இருக்காமல் இருக்க போல இருக்குது. இதை பற்றி திரிணாமுலில் ஒருத்தர் பேசியிருக்காப்புல, அதை பற்றி நான் போக சொல்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சந்தீப் இருக்காப்புல, இது வரைக்கும் நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? ரைட்டு, சந்தீப் கோஷ் ஆர்ஜி கரோட முன்னாள் பிரின்சிபலாக இருந்தவர். அந்த பொண்ணு கொலை பண்ணப்பட்ட பிற்பாடு 2 நாட்களுக்குள்ளேயே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா ஃபினான்ஷியல் இர்ரெகுலாரிட்டி சார்ந்து இந்த சிபிஐ இவரை வளைச்சி பிடிச்சாங்க. இப்போ அவரை கஸ்டடியில் வச்சுருக்காங்க, ஜுடிஷியல் கஸ்டடியில் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பணம் சார்ந்த மட்டும் தான் இந்த ஆள் ஏதோ வேலையை பார்த்துருப்பாப்ல அப்படின்னு தான் நாம் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஒரு தகவல் வெளியாக இருக்கு. சந்தீப்பே, நீ காசு பணத்தில் மட்டும் இல்லை, இந்த உடல்வு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப வீக்காக இருப்ப போல இருக்கு அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இந்த ஒரு தகவல். என்னன்னா, சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் இருக்குல்ல, ஹாங்காங் பேஸ் பண்ணவங்க, இவங்க ஒரு ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருந்திருக்காங்க. எப்போ? 2017 வருஷம் சார்ந்து. சந்தீப் கோஷ்ன்ற பேரில் அந்த ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இந்தியன் ஆர்த்தியோபெடிக் சர்ஜன்னு அவங்க டெசிக்னேஷனே கொடுத்துருக்காங்க. எதுக்காக இப்போ இந்த ரிப்போர்ட் வைரல் ஆகிட்டு இருக்குன்றத இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும் மக்களே. அந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன தெரியுமா இருந்துச்சு? ஹாங்காங்கில் ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிங் நடந்துச்சாங்க. அதாவது இப்படி தான் பண்ணணும் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு சொல்லிக் கொடுப்பாங்க, ஓகேவா? அந்த டெமான்ஸ்ட்ரேஷன் எது சார்ந்துன்னா, இந்த ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆகல, அதை எப்படி நாம் பர்ஃபெக்டாக எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது, இதை ஒரு எக்ஸ்பர்ட் சொல்லிக் கொடுக்கணும். அந்த எக்ஸ்பர்ட் தான் சந்தீப்ன்ற ஒரு பர்சன். இவர் என்ன பண்ணியிருக்காப்லையா, அங்கேருந்து ஒரு மேல் ஸ்டூடெண்ட் நர்ஸுங்க, மேல் ஸ்டூடெண்ட் நர்ஸ், ஓகேவா, ஆம்பளை, அவர்கிட்ட சொல்லி கொடுக்குறன்ற பேரில் அவரோட இடுப்புக்கு பின்புறம் கீழ்ப்பகுதியில் தொட ட்ரை பண்ணியிருக்காப்லையா. அந்த பையனோட ப்ரைவேட் பார்ட்ஸை ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காப்லையா, அதை தொடுறதுக்கு. இந்த பையனுக்கு அவ்வளோ பெரிய ஷாக்காங்க. அது இவர் தானே ஒரு மாதிரி தொடுறாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு, அதான் தவறான தொடுதல் இருக்குல்ல, அதை சார்ந்து அவரை ஷாக்காக பார்க்குறப்ப அப்போ சந்தீப் கேட்டிருக்காப்லையா, உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்குள்ளேயே அந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்காப்புல, போயிட்டு புகார் கொடுத்துட்ருக்காரு. ஆக்சுவலாக இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. கோர்ட்டில் சந்தீப்னு பேர், அந்த ஆர்டிக்கலில் இருக்க பேர் சந்தீப்பு, அவர் கதறி இருக்காப்புலையா, கடவுள் மீது ஆணையாக நான் தவறாக தொடவே இல்லை, நான் இது போல் சும்மா தொடுறப்ப கை மாறிப்பட்டிருக்கோம், மற்றபடிலாம் நான் எந்த இன்டென்ஷனும் இல்லைன்ற மாதிரி இவர் அந்த டைமில் வாதாடி இருக்காப்புலையா சந்தீப்பு. அந்த சந்தீப்பு தான் இந்த சந்தீப்பா? இதுதான் பெரிய கேள்வியே. இப்போ இது சார்ந்து இப்போ யார் தெரியுமா அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு இருக்கிறது? வெஸ்ட் பெங்கால் ஆர்த்தோபெடிக் அசோசியேஷன் இருக்குல்ல, அதை சார்ந்த நிர்வாகிகள். அந்த 2017 கேஸில் மாட்டின சந்திப்பும் இப்போ கேஸில் மாட்டிருக்க சந்திப்பும் ஒன்றா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இந்த சங்கத்தோட சில மெம்பர்ஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இப்போது சந்தீப் இந்த ஒரு முறை வெளிநாட்டுக்கு ஏதோ ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தப்போ ஏதோ ஒரு லீகல் இஷ்யூவில் மாட்டினாருங்க. அந்த லீகல் இஷ்யூ என்னன்றது எங்களுக்கு தெளிவாக தெரியல, பட் ஒன்றுத்தில் மாட்டினாருன்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த லீகல் இஷ்யூ எதுக்காக 2017 இஷ்யூவாக இருக்கக்கூடாதுன்னா இப்போ எல்லா அசம்ஷனை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் எங்கேயுமே ஒரு பதட்டமான சூழலில் எம்டி பேக்கோ எம்டி சூட்கேஸோ இருந்துச்சுன்னா முடிஞ்சு போயிடுச்சு. பதட்டம் உச்சத்துக்கு போயிடும். உள்ள பாம்பு எதனா வச்சுருப்பாங்களோ அது இதுன்னு 1008 சந்தேகங்கள் நம்ம அளவ ஆரம்பிச்சிடும். அந்த இடமே பரபரன்னு மாறிடும். அதே போல் ஒரு இன்சிடெண்ட் ஆர்ஜிகரில் நடந்திருக்கு. இந்த க்ரைம் ஸ்பாட்டே ஆக்சுவலாக இந்த ஆர்ஜிகர் ஹாஸ்பிட்டல் தான். இங்கே இந்த ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் அமர்ந்தபடியே போராடிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் ஃபுல்லாக செய்திகளில் பார்த்துருப்பீங்க. இந்த போராட்ட களம் எவ்வளோ வெறிச்சோடி போயிருக்கு பார்த்தீங்களா? எல்லாம் ஏன்னா பயந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இருப்பாங்களே, அதை சேர்ந்தவங்க தான் ஃபுல்லாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. பாம் டிஸ்போசல் ஸ்குவாட் இருக்குல்ல, அதை சேர்ந்தவங்க அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் காரணம் இது தெரியுதா மக்களே? ஒரு சின்ன பேகு இதுதான். இது அபேண்டனாக அங்கே இருந்திருக்குங்க. யாரும் உரிமை கோரலை. அந்த பேகுக்கு உரிமைன்னு யாருமே வராதனாலேயே அங்கே இருந்தவங்க சந்தேகப்பட்டாங்க. ஒருவேளை போராட்டத்தை கெடுக்கிறதுக்கு யாரோ பாம் கேம் வச்சிட்டாங்களோ, இல்லை இந்த விஷயத்தில் ஏதோ ஒரு அரசியல் கட்சி குளிர்காயத்துக்காக பாம்பை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பானோன்னு எல்லாரும் பயந்து பேனிக்காக ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபார்ம் பண்ணப்பட்டு தான் இந்த பாம் டிஸ்போசல் ஸ்குவாட்லாம் அங்கே வந்திருந்தாங்க. இல்லை என்னன்னா, ஃபுல்லாக சோதனை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எம்டி பேக்னு தெரிய வந்திருக்கு. அப்படியே இந்த அதிகாரிகள்லாம் கிளம்பி போயிட்டாங்க. போராட்டம் பண்ணிட்டு இருக்க ஜூனியர் டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்க எப்போ போல போராட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கு. இதுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய வீடியோ அங்கே மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவர்கள் இருக்காங்களே, அவங்களே பேசி வெளியிட்டிருக்காங்க. அதில் சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இதை மக்கள் பார்வை கொண்டு வரேன். மருத்துவர்கள் போராட்டம் இருக்குல்ல, இது இன்னும் முடியல, நடந்துக்கிட்டு தான் இருக்குன்னு இவங்களே அக்னாலேஜ் பண்ணுறாங்க சிஎம்ஏ. இதுக்காக என்ன நீங்கள் மன்னிச்சிடுங்க, அந்த கொலைக்கு நீதி கிடச்சே ஆகணும். அந்த பொண்ணை பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொண்டால
அந்த ஒரு கொலைக்கு நீதி கிடைச்சே ஆகணும். மக்கள் என்ன மன்னிப்பீங்கன்ற நம்பிக்கையில் தான் நான் என் மன்னிப்பையே முன் வச்சேன். போராட்டத்தினால கட்டுப்படுத்த முடியல, அந்தளவுக்கு போயிட்டே இருக்கு. பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காணலாங்க, ஆனால் வெயிட் பண்ணாலும் வர்ற மாதிரி தெரியல அப்படின்றாங்க. ஆக்சுவலாக இதுக்கு மத்தியில் தான் மமதா அவர்கள் 2 மணி நேரம் வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க தனியாக. ஆனால் ஜூனியர் டாக்டர்ஸ் யாருமே வரல. அவங்க போராட்ட காலத்தில் இருக்காங்க. இது எப்படி இங்கே பேச்சுவார்த்தை கூப்பிட்டு வராமல் இருந்தான் அப்படின்னு ஒரு பக்கம் குற்றச்சாட்டு திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்தவங்க சில பேர் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு பக்கம். மக்களுக்காக டாக்டர்ஸ் மருத்துவ சேவையை திரும்ப ஆரம்பிக்கணும். மக்கள் நலனுக்காக கவனிக்கணும்னா, மக்கள் நலனுக்காக நான் பதவி விலகவும் தயார்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தான் பல பேர் கேட்குறாங்க. பாஜக இதை பெருசாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. போராட்ட காலத்தில் இருக்கிற பல பேரை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க வாயிலிருந்து இந்த வார்த்தைகளை இப்போ வர வச்ச மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? மக்களுக்காக நான் பதவி விலகவும் தயார்னு சிட்டிங் சிஎம் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகி போகுதுன்றதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதுக்கு மத்தியில் திரிணாமுலோட முக்கியமான லீடரான டெரெக் ஓப்ரையன் இருக்கார்ல, அவர் சிபிஐ பக்கம் திருப்பி விட்டாருங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சிபிஐ கிட்ட குற்றவாளியும் இருக்கான், ஆதாரங்களும் இருக்குது. இவ்வளோ இருந்தும் எதுக்காக சார்ஜ் ஷீட்டை, இந்த குற்றப்பத்திரிகை இன்னும் நீங்கள் தாக்கல் செய்யாமல் தாமதப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு புரியல. வழக்கு விசாரணை தொடங்கிடலாமே, நீங்கள் இதெல்லாம் போயிட்டு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிங்கனாக்கா. ஆனால் ட்ரையல் ஆரம்பிக்கிற மாதிரி தெரில. அந்த குடும்பம்னு எத்தனை நாள் தான் காத்துக்கிட்டு இருக்கோம்? அந்த விக்டிம் இருக்காங்களே, கொல்லப்பட்ட பெண், அவங்களோட பேரண்ட்ஸு, அவங்களோட குடும்பம்னு எத்தனை நாளுக்கு தான் நீதிக்காக காத்துக்கிட்டு இருக்கோம்? நாம் எதிர்பார்க்கறது விரைவான நீதியை தவிர தாமதப்படுத்தப்பட்ட நீதி கிடையாதுன்னு இவர் ஒரு பக்கம் இப்படி பொங்கி பேசியிருக்காருங்க. அரசியல் விளையாட்டு எப்படி போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரே விஷயம் தான், இவங்க சொல்கிறது ஒரே விஷயம் தான். ஆனால் கல்பிரிட் யாருன்னு கேட்டால் கொஷின் மார்க்கு. வெங்காயம் மாதிரி தான் உரிக்க போய்கிட்டே இருக்குது, உள்ளே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி தான் வந்து நிற்கிது. எங்கேயோ இடிக்குதில்ல. குற்றவாளி சஞ்சய் ராய் தானே கன்ஃபார்ம் பண்ணி பேசுகிறாங்க, ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க சிபிஐ கிட்ட. அப்போ சிபிஐன்னு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணலனா சிபிஐக்கு வேறு யார் மேலேயும் சந்தேகம் வந்திருக்குன்னு தான் அர்த்தம். ஆனால் இவங்க சீக்கிரமாக இந்த வழக்கை மூவ் பண்ணி கொண்டு போகணுன்னு சொல்லி ட்ரை பண்ணதை பார்த்தா எங்கேயோ இடிக்கிற மாதிரி இருக்குது மக்களே. ஓகே, கல்கட்டாவில் ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுங்க, அங்கே ஒரு விஷயம் இப்போ நடந்திருக்கு. இந்த டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பெருசாக போயிட்டுருக்குல்ல, நம்ம நாட்டில் டாக்டர்களுக்கு ஃபுல்லாக பாதுகாப்பு இல்லை, பேஷண்ட்ஸும் சரி பேஷண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸும் சரி எங்களை அடிக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே எங்கள் மேலே கை வைக்கிறாங்க, அது இதுன்னு டாக்டர்ஸ் ஏற்கனவே போராட்டத்தில் முழக்கங்களை எழுப்பிட்டாங்க. எங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது இந்திய அரசோட கடமைன்னு ஃபுல்லாக ஒரு கோஷத்தையே முன் வச்சுட்டாங்க. இந்த விஷயங்கள் நடந்து முடிஞ்சு அந்த கலைபரமே அடங்கலை, போராட்டமும் நாட்டில் முழுசாக முடியல. அதுக்குள்ளே இந்த கல்கட்டா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இந்த ஒரு கூத்து நடந்திருக்கு. தீபக்னு ஒரு பர்சனுங்க. இவர் யாருன்னா, இந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்ட ஒரு பேஷண்ட்டு, 58 வயசான பேஷண்ட்டு, அந்த பேஷண்ட்டோட ரிலேட்டிவ். இந்த நபர் என்ன பண்ணியிருக்காப்புல, இந்த 58 வயதான பேஷண்ட்டுக்கு கரெக்டான நேரத்தில் இந்த பெண் டாக்டர் சிகிச்சை கொடுக்கல, தாமதப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க பாஞ்சிருக்காப்புலையா, த்ரெட் பண்ணியிருக்காராம் அந்த விமன் டாக்டரை. அவங்க அங்கே இருக்க சக டாக்டர்ஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போயிட்டு எல்லா டாக்டர்ஸும் போராட்ட காலத்தில் உட்காந்துட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், நாளை பின்ன எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு டாக்டருக்கு ஒரு சின்ன இஷ்யூனா எல்லாரும் போராடுவோம், ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னங்க ஆகும்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் அட்மிட் பண்ணப்பட்டிருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் இது போல் நடந்தால் நிலைமை எவ்வளோ மோசமாக போகும்? ஸோ அப்படி நீங்கள் மனசில் வச்சு புரிஞ்சு பாருங்கள். இந்த டாக்டர்ஸ்லாம் ப்ரொடெஸ்ட் பண்ணதை பார்த்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்னும் கதிகலங்கி போயிடுச்சு. ஏற்கனவே தலா போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பண்ண கூத்து இருக்குல்ல, இந்த கவரப் சார்ந்த நிறைய குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்குல்ல இந்த பொண்ணு கொல்லப்பட்ட வழக்கில், அதோட ரணமே இன்னும் ஆறலை. அதுக்குள்ளே இன்னொரு போராட்டம் வளர்த்துச்சு. நல்லவேளை லோக்கல் போலீஸ் இருக்காங்களே, அவங்க ஸ்பாட்டுக்கு வந்து உடனடியாக அந்த தீபக் இருக்காம பாருங்க, அந்த பர்சனை அரெஸ்ட் பண்ணாங்க. அரெஸ்ட் பண்ணி இவங்க போய்ட்டு கன்வின்ஸ் பண்ணாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க டாக்டர்ஸ் கிட்ட. கன்வின்ஸ் பண்ணி முடித்த பிற்பாடு தான் எல்லாம் சேவைக்கே திரும்பினாங்க. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இந்தியாவில் இது போல் டாக்டர்ஸ் ப்ரொட்டஸ்ட்டை நிறைய பார்ப்போம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொன்னாங்க, எல்லாம் சேவையை ஆரம்பிங்க, எங்களை நம்புங்க, நாங்கள் கண்டிப்பாக உங்களோட பாதுகாப்பை உறுதி செய்வோன்னு. ஆனால் எப்படி போய்ட்டுருக்கு பார்த்தீங்களா? மக்கள் இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமளாக சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், கவரப் நடந்திருக்கலாம் அப்படின்ற எண்ணம் இருக்குல்ல, அது நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் 50% இருந்துச்சு, பாதிக்கு பாதி. ஆனால் இப்போ 51% மேலே போயிருக்குங்க பெரும்பான்மை. பார்ப்போம் எந்த அளவுக்கு கவரப் சார்ந்த ஃபேக்ட்லாம் இதுக்கப்புறம் டீபங்க் பண்ணப்பட போகுதுன்னு சொல்லிட்டு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.